29 கேஸில் ஏன் உனக்கு ராமதாஸ்? இப்போ நீச்சல் குளத்தில் நடக்கிறேன், வெளியில் நான் அவ்வளோ பைல்வான் மாதிரி காமிச்சிக்கிறேன், அப்புறம் ஏன்டா வந்து யாரையாவது பார்க்க வந்தானே போன மாதிரி படுக்க வச்சுட்டு கால் அந்த பக்கம் வச்சுக்கின்னு சுற்றி வராங்க. இது என்ன பண்ணுறது நீ சொல்லு? இந்த சமுதாயத்தில் வந்து நான் தப்பு பண்ணால் முச்சந்தில் நிறுத்து சாட்டையால் அடிங்கன்னாரு, சவுக்கால் அடிங்கன்னாரு. இப்போ எதால் அடிக்கிறது? கொலைமாட்டெலாம் வருதா சார்? நீங்கள் ஓப்பன் அடிக்கிறீங்களே. இதுக்கு இவனுக்கு வந்து இடுத்து அடிச்சுன்னு போகிறது யார்? சௌமியா அன்புமணி. இவனுடைய அன்புமணி சிண்டு அங்கே இருக்குது, இவனுடைய சிண்டு எங்கே இருக்குது? ராமதாஸ் சிண்டு சுஷீலா கிட்ட இருக்குது. இல்லை இப்படியே போயிட்டு தான் கட்சி எங்கே போய் சார் நிற்க போகுது? உங்கள் மேலே குண்டை சட்டை போடணும்னு சொல்லி இதே பாமக ஒரு தொண்டன் வந்து இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்காரு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சித்திரை முழுநிலவு மாநாடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாமக குளறுபடி பல்வேறு சர்ச்சைகள் உள்ளே வந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக தந்தையமனுடைய சண்டை வந்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்போ இந்த கூட்டணியை பற்றி நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அன்புமணி வேற கூட்டணி வைக்க நினைக்கிறாரா, இல்லை ராமதாஸ் அவர்கள் வேற கூட்டணி வைக்க நினைக்கிறாரா? ஏன்னா ஏற்கனவே இந்த 10.5% இடஒதுக்கீடுக்கு நான் ஏன் அவனை வந்து பார்க்கணும், எனக்கு வெக்கமாக இருக்கும் அவமானம் இருக்கு சொன்ன இதே ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து தம்பி ஸ்டாலினிடம் போய் வசைப்பாடினேன் வாதாடினேன் அப்படிலாம் இங்கே பேசுகிறாரு. ஆமாம், நான் அப்படியே கிளாஸ் எடுத்தாரோம். அவர் சொல்லுவார், மாட்டுக்கார பையனை கூட ஊரில் போய் கேளுங்க, ரிசர்வேஷன் என்னன்னு தெரியும், நான் சொன்னதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு இதே ராமதாஸ் தான் சொன்னார். இப்போ இவருக்கு போய் கிளாஸ் எடுத்தாரோம். 1/2 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்தேன் ஸ்டாலினுக்கு. அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடை பற்றி தெரியாது. அவங்க எந்த கட்சி நடத்துகிறாங்க? சாமானியனுக்கான, சமத்துவத்துக்கான, சகோதரத்துக்கான, சமூக நீதிக்கான கட்சி நடத்துகிறாங்க. திமுகனா அதானே? அவருக்கு போய் ஒரு கிளாஸ் எடுத்தாராம். கேட்டுட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எதை பற்றி இந்த அடியும் தெரியாது நுணியும் தெரியாத பேசுகிறாங்க. இது எல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. நீ கேட்டதுனால தான் அவர் கொடுக்க மாட்டார், மனசே இல்லை. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஜிஓவாக போட்டு இப்போ ரெடியாக இருக்கிறத ரிலீஸ் பண்ணால் எப்போ பண்ணுவாங்க? இவர் வந்து அமைதியாகணும். இவர் வந்து இல்லை, இப்போ நாங்கள் தானே கேட்டோம், நான் தானே வழக்கு போட்டேன். இப்போ எங்ககிட்ட தானே அவர் வந்து ஒப்படைச்சி கொடுக்கணும். அது நடக்கும். ஒரு பைசா செலவு இல்லைங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. ராமதாஸ் வாய முடிந்தாலே கிடைக்கும். இவங்க வந்து தேவையில்லாமல் சண்டை எடுத்து இந்த சமுதாயங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறது இவர் தானே. இப்போ அன்புமணிக்கு ராமதாஸுக்கும் சண்டை. என்ன மாதிரி சண்டை? அவர் என்ன சொல்கிறாரு, நான் பொதுக்குழுவில் மே மாதம் 28ஆம் தேதி 2022 முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், என்ன நீ நீக்க முடியாது. இது அவர் என்ன சொல்கிறார், நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். நிறைய சத்தியம் பண்ணார். கடைசியாக ஒரே ஒரு சத்தியம் பாக்கி இருந்தது, கட்சிக்கோ சங்கத்துக்கோ எந்த காலத்துலையும் எந்த தலைவர் பதவிக்கு நான் வரமாட்டேன்னாரு. இப்போ தலைவர் பதவியும் எடுத்துக்கிட்டாரு. இருக்கிறது முடிஞ்சுது. இந்த சமுதாயத்தில் வந்து நான் தப்பு பண்ணால் முச்சந்தில் நிறுத்து சாட்டையால் அடிங்கன்னாரு, சவுக்கால் அடிங்கன்னாரு. இப்போ எதால் அடிக்கிறது? இப்போ அன்புமணி தான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் பார்த்துன்னு இருக்கிறாரு. நீ ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டத்துக்கு யாரும் வரலையே. என்ன எவ்வளோ பேர் வராங்க? 220 பேர், 13 பேர் வராங்க. இதில் வந்து அன்புமணி நீக்கிறதுக்கு ஏதோ கையெழுத்து வாங்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை, அன்புமணி நீக்குவதற்கு கையெழுத்து வாங்க போகிறாரு என்று சொல்லி தவறான வதந்தியை பரப்பிட்டாங்களாம். அதனால் வந்து கையெழுத்து போடாமல் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீ தான் இது என்ன சாமி, குலதெய்வம் கூட்டா வரணும் இல்லை, எவன் வந்தான்? யாரும் வரலையே. ஸோ இப்போ வந்து என்னென்னா அவருக்கு இப்போ யார் பக்கம் பலம் அதிகமாக இருக்குது சார்? அன்புமணி பக்கமா? யார் பக்கம்? இல்லாத கட்சிக்கு எங்கே சார் பலம் இருக்குது? இவன் கூட்டினா காசு கொடுத்து செலவு பண்ணானா இதே ராமதாஸ் செலவு பண்ணி தானே எல்லாம் வருவாங்க. இதே அன்புமணி செலவு பண்ணால் அவங்ககிட்ட போவாங்க. இது வந்து கட்சியெல்லாம் சம்மந்தம் இல்லை. அதில் இருக்க லிஸ்ட் இருக்குதா? இவன் தான் தலைவர்னு எதாவது இருக்கா? இவன் தான் மாவட்ட செயலர் இருக்குதா? இவங்களாம் சொல்லிக்க வேண்டியது தான். இப்போ 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தானே பதவியாக கொடுக்குறீங்க. யார் வேணாலும் கொடுத்து இவன் தான் மாவட்ட செயலாளர். ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்லுங்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு. வேறு கட்சியெலாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் இருக்குல்ல. இவங்க இந்த கட்சிக்கு மட்டும் ஏன் தெரியல? இப்போது ஒரு இந்த ஸ்டேஜில் வரும்போது முகுந்தனை பிடிச்சி தான் வராரு சார். இல்லை அப்போ முக்கியமான ஆளா முகுந்தனை எப்படி சார்? இல்லை, முகுந்தனை பிடிச்சிட்டு வராருல்ல, அவர் தான் நான் திடகார்த்தமாக இருக்கிறேன். நீங்களாம் பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் அப்படி குளிக்கிறாரு, முன்னாடி போகிறாரு, பின்னாடி வராரு, இளைஞர் மாதிரி இருக்கிறாங்க. இல்லை அது கையில் இந்த கையிலெல்லாம் கூட நீங்கள் இது பார்க்கலாம். நான் பலமானவன், நான் வந்து எம்எல்ஏன்னு பார்க்க மாட்டேன், யாருன்னு பார்க்க மாட்டேன், கடலில் போட்டுருவேன், தூக்கி கடலில் போடும் எல்லாம் சொல்கிற ஆள். நீ என்ன பண்ணுற? அவர் முகுந்தன் கூட வர. முகுந்தன் ஏன்னா அன்புமணிக்கு ஆண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு. அதனால் உனக்கு கொடுத்தது உன்னோட முடிச்சுக்க. அதுக்கு அடுத்தது எதாவது நடத்தணும்னா ஆண் வாரிசு யார்?
இவனுடைய பொண்ணுனுடைய கடைசி 3வது பையன். ஸோ அவனுக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அவன் வந்த உடனே அவன் சின்ன பையன் இப்போ தான் வந்தான், அவன் தான் இந்த தேர்தல் செலவுக்கு 5 எம்பிகளுக்கு அவன் தான் பணப்பட்டுவாடா பண்ணுவேன். அது இல்லாமல் கூட்டணி கட்சின்னு வந்திருந்தா அவனை கடலூர் நிற்கிறதுக்கு எல்லாம் தயார் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இவன் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த கட்சியில் வந்து அன்புமணி எப்போ வராரு? 36வது வயசில் மத்திய அமைச்சராக வராரு. கலைஞர்கிட்ட கூட்டின்னு போய் சொன்ன உடனே அவர் ராஜ்யசபா எம்பி, அப்புறம் சென்ட்ரலில் சொல்லி மத்தியம் வந்து நீ 35 வயசு, அவனுக்கு என்ன வயசு இப்போ புரியுதுங்களா? அவனுக்கு அந்த வயசோட தாண்டி போச்சு, 40 தாண்டி இருக்குது. ஸோ அப்பேற்பட்டவனுக்கு வந்து நீ சேர்க்க மாட்டேங்கிற. இவங்க வந்து அவருக்கு வந்து இப்போ வராங்க. அந்த கட்சியில் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னா அந்த இவர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க சார். பட் அந்த சித்திரை முழுநிலை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்துச்சு. ஆமாம், அன்புமணியாக இருக்கட்டும், அவங்க மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தம் அந்த குடும்பமே அங்கே ஸ்டேஜில் இருந்ததை பார்த்தோம். இல்லை அதுதாங்க, இது குடும்ப நிகழ்ச்சி தான். அவங்களுக்காக எடுத்துக்கின ஒரு நிகழ்ச்சி. இல்லை குடும்ப நிகழ்ச்சினா வீட்டில் வச்சுக்கலாமே, எதுக்கு பொதுமனையில் வந்து இத்தனை லட்சம் மக்கள் மத்தியில் சண்டை போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அது அசிங்கம், நீங்கள் சொல்கிறீங்க அது இதுக்கு அவங்க குடும்பம் மட்டும்தான் வருதுன்னு. அதுதானே அன்புமணி அவங்க குடும்பத்தை ப்ரமோட் பண்ணிக்கிறார். வேறு யார் இருந்தாங்க அங்கே? அன்புமணி குடும்பம் தானே இருந்தது, வேறு எந்த குடும்பம் இருந்தது? அதில் ஒரே ஒரு ஆள் இவன் வந்தான். அவனுக்கு கூட ஆளை காண அடிக்காமல் நடுவில் விட்டுட்டீங்க. முகுந்தன் பரசுராமனை அவருக்கு கை தாங்கலாக தான் கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் புத்தகம் வெளியிடுவார்னு எல்லாம் திட்டி போட்டு அவர் மட்டும் இறங்கி போகிற புத்தகம் எங்கே வெளியிட்டாங்க? அந்த நெறியாளர் இருக்கார் இல்லைங்களா, இந்த எல்லாத்தையும் அந்த தொகுத்து வழங்குவார். அந்த தொகுப்பாளர் வந்து என்ன பண்ண, அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, டே இந்த கிழமை ஏதாவது தப்பாக பேசினா உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டு மீதியில் நாங்கள் பார்த்துக்குறோன்னு. சிஆர் பாஸ்கர்னு அது சொன்னது அன்புமணி தானே. அதாவது அவனே எல்லாரும் சொல்கிறேன், நல்ல வேலை நான் தப்பிச்சேன், இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏடா கூடமாக பண்ணியிருந்தா நான் தான் மாட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நடக்குது தானே, வெட்ட வெளிச்சம் தானே. அவர்கிட்ட இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு சார். அந்த ஸ்டேஜில் கூட ஓப்பனாக சொன்னார், என்னோட பலத்தை பார்க்குறீங்களா, என் கையை பிடிச்சி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசினார். இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதான் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங்கில் குளிக்கிறது வந்து நிற்கிறது, அந்த வீடியோ போட வேண்டிய காரணம் என்ன சார் சோசியல் மீடியாவில்? இல்லை நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன், அன்புமணி அடித்து போட்டுருவேன் அப்படின்றது தானே. அது என்கிட்ட வேலை நடக்காது அப்படி சொல்கிறாரு. அண்டப்புழுகு ஆகாசப்புழுகு அன்புமணியை அவன் தூக்கி சாப்பிட்ருவான், நான் அவனை பெற்றவன். அவன் என்ன சொல்கிறான், அன்புமணி நீ வந்து 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன்னு பாயிறான். இதுதான். ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ரிப்ட் இது தான் காரணம். இதுக்கு இவனுக்கு வந்து இடுத்து அடிச்சுன்னு போகிறது யார்? சௌமியா அன்புமணி. இவனுடைய அன்புமணி சிண்டு அங்கே இருக்குது, இவனுடைய சிண்டு எங்கே இருக்குது? ராமதாஸ் சிண்டு சுஷீலா கிட்ட இருக்குது. ஸோ இவர் இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க. 2 பேரும் இருவருடைய அதிகமாக வரும் சார். கைப்பாவை என்ன, யார் காசு அதிகமாக செலவு பண்ணணும் நம்ம பக்கம் வரும். இவங்களே தானே வச்சுருக்காங்க லிஸ்ட்டு. இவெல்லாம் எல்லாம் இவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. இதில் ஏதாவது லிஸ்ட் இருக்கா? இவர் தான் மாவட்ட செயலாளர், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஒரு பட்டியல் இருக்குது? அதில் ஒன்றும் கிடையாது. யாருமே இல்லை, இவங்ககிட்டையும் இல்லை அவங்ககிட்டையும் இல்லை. இவங்களாம் கூப்பிடும்போது கூப்பிட்டுப்பாங்க, நீ எல்லாம் இன்றையிலேருந்து இது, அப்புறம் உடனே நீ தாண்டா மாவட்ட செயலாளர்னு அவங்களாம் வருவாங்க. ஏதாவது ஒரு பட்டியல் சொல்லுங்கள். இந்த பாமகவில் இவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கிடையாது. இவங்களாம் சொல்ல முடியாது. 2 இதுக்கு வந்து எம்எல்ஏ இதுக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட தலைவர். எங்கே இருக்கிறீங்க? இதில் வந்து எவ்வளோ துணைத் தலைவர் இருக்கீங்க? இதுக்கெல்லாம் 2 எம்பி எம்எல்ஏக்கள் இருக்குங்களா, ஒரு துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர், அதேமாதிரி மாநில துணை பொதுச் செயலாளர். இப்போ தான் மாநில துணைத் தலைவர்லாம் மாநாடு நீக்கிட்டீங்க. மாநில இவனை விட மாவட்ட செயலாளரோட இவனுக்கு தான் பதவி அதிகம். யார்? துணை பொதுச் செயலாளர். அது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 110 பேர் இருக்கிறாங்க. அப்பா ஆமாம், இந்த 110 பேர் இருக்கிறாங்க. இவங்களாம் எந்த லிஸ்ட்டில் யார் இருக்கிறாங்க? நீங்கள் எடுத்து பாருங்களேன். இன்னில் வந்து அவர் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டா அந்த இதுக்கு நான் அறக்கட்டளை நடத்துறதுக்கு ஏதோ உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மாநில செயலாளர், மாநில துணைத் தலைவர், மாநில துணை பொதுச் செயலாளர் தான் கொடுக்குறாங்க. இல்லை இப்படியே போயிட்டு தான் கட்சி எங்கே போய் சார் நிற்க போகுது? கட்சி தான் கழுத்து தெரிஞ்சு கட்டரும்பாய் ஒன்றும் இல்லாமல் போச்சேன். நாங்கள் இருக்கும்போது முதல்ல போட்டியிடும்போது 10% வாக்குகள் 10% வாக்குகள் வாங்கினேன். அப்போ பானை சின்னம் இருந்தது, அதுக்கப்புறம் யானை சின்னம் வந்தது, அதுக்கப்புறம் மாம்பழ சின்னம் வந்தது. இப்போ கட்சியே ஒன்றும் இல்லாமல் இது தேட வேண்டிய நிலையில் இருக்கும்பொழுது என்ன அதனுடைய அங்கீகாரமே இல்லையே. இப்போ இதுக்கு இருக்குதா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இருக்குதா? சின்னம் இருக்குதா? எல்லாத்தையும் தேஞ்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டாங்க. நிறைய பேர் என்ன நினச்சாங்க, ராமதாஸுக்கு இந்த கட்சி நடக்கும், அன்புமணி வரும்போது என்ன நடக்கும், இந்த கட்சி வந்து அவன் அழிச்சிடுவான்னாங்க. ராமதாஸே அழிச்சுன்னுங்கிறாரு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் மேலே குண்டர் சட்டை போடணும்னு சொல்லி இதே பாமக ஒரு தொண்டன் வந்து இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்காரு. அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், குண்டர் சட்டை உள்ள தரணுங்கிறாங்களே, எப்படி சார் பார்க்குறீங்க? அறிவு கட்டம் முண்டா. இந்த பிள்ளைக்கா பசங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது. ஏது குண்டர்னா என்ன, குண்டர் சட்டைனா என்னன்னு தெரியாது. குண்டர் சட்டைலாம் யார் மேலே வேணாலும் போட்ட முடியாது. புரியுதுங்களா?
ஏன் போட முடியாது அப்படின்னா அதுக்கு இல்ல வந்து அதற்கான ஒரு இது இருக்கு தனி இல்ல எல்லாத்தையும் குற்றச்சாட்டை போட முடியாது இல்ல. இல்லை அதுக்கான வழக்கு இருக்கணும், அதுக்கான தடை இருக்கணும், அதுக்கான கலெக்டர் கையெழுத்து போடணும், இதெல்லாம் ஒரு இது. எதுக்கு மணல் கடத்துகிற மாஃபியாவாக இருக்கணும், இல்லை வந்து சாராயம் கடத்துறவனாக இருக்கணும், இந்த மாதிரி உள்ளது. அப்புறம் வந்து இந்த இந்த பொருளாக இருக்கல, போதைப் பொருள், அதை இந்த மாதிரி கடத்துறவங்க, அந்த லிஸ்ட்டில் வர்றவங்க நிறைய திருட்டு விசில் வைக்கிறவங்க. இதெல்லாம் விசிறி விற்கிறவங்களாம் சேர்த்து தான் வந்து நீ போட முடியும். அவனுக்கு என்னன்னே தெரியாது, இன்னும் ராம்தாஸே என்னன்னு தெரியல. அங்கே உட்காந்து ஏதோ மைக்கு கட்ச உடனே ராம்தாஸ் பேசுகிறான் பாரு, அவனை மாதிரி பேசுகிறான். பேசிட்டு இது உடனே வா இங்கே வா, என்ன சொல்கிறான், நான் இவர் வீட்டு முன்னாடி பர்மிஷன் வாங்கி ஹைவேஸ்லேயே உண்ணாவிரதம் இருப்பேன், ராம்தாஸ் வீட்டு ஏற்ற மாதிரி உண்ணாத இருப்பேன், போலீஸ் ஸ்டேஷன்லலாம் நாங்கள் போய் இதை தான் ராம்தாஸே சொல்லின்னுக்கிறான். இவர் தலையை வெட்டியா என் தலையை வெட்ட சொல்லி ஜிகே மணிக்கிட்ட சொல்கிறான். ஜிகே மணி வந்து என்ன சொல்ல, அவன் என்ன பண்ணுவான், அவன் வெட்டிட்டு அவன் எங்கே போவான்? இது ஏற்கனவே நிறைய பேர் அது மாதிரி பண்ணாங்க. தலைக்கு வந்து வச்சிருக்காங்க, நிர்ணயம் வச்சிருக்காங்க சார். ஆமாம் அவங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இவனை தானே குண்டாஸில் போடணும். ஏன்னா 29 கேஸ் இருக்குது. 29 கேஸில் ஏன் அக்யூஸ் ராம்தாஸ். இப்போ தூசு தட்டி எடுத்து டே இவ்வளோ கேஸ் இருக்குது, இவனை குண்டாஸில் போட நான் கேட்கணும். இப்போ என்ன சொல்லுவீங்க நீங்களா, ஐயோ வயசானாலும் நடக்கவே முடியல, 87 வயசில் வர குண்டாஸில் போடலான்னு நான் பேசலாமான்னு கேட்பாங்க. போடலாம். இவன் வந்து அவ்வளோ பெரிய ஏமாத்து பேர் வழி இந்த சமுதாயத்துக்கு தொடர்ந்து துரோகத்தை செய்கிறான். அவர் வந்து பச்சோந்தி மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. இவர் வந்து குண்டாஸில் போடுறத பற்றி பிரச்சனை இல்லை, அது என்ன ஏது அதை பற்றி தெரியாது. இவனுக்கு எதுவுமே ஒன்றும் அடியும் தெரியாதுன்னு ஒன்றும் தெரியாது. இந்த பையனுங்க 2 பேருக்குமே தெரியாது. இட ஒதுக்கீடுன்னா முனையும் தெரியாது, அடியும் தெரியாது. ஆனால் வந்து இட ஒதுக்கீடு நான் தான் வாங்கி தந்தேன், நீங்கள் தான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்கன்னு பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக போயிடுது. இவனுக்கு 2 பேர் போடுற சண்டையில் எல்லாருக்கும் என்னென்னா, இவன் வந்து இந்த மாதிரி சண்டை போடும்போது தானே எல்லாருக்கும் ராமதாஸ் எப்படியாப்பட்டாள், அன்புமணி எப்படியாப்பட்டாள், இவனெலாம் ஒரு நிர்வாகத்திறமை உள்ளவங்களா? இல்லையே, இவர் ஒரு நிர்வாகத்திறமை உள்ளவங்கள. இயற்கையாக இந்த ஜாதியை சொன்னதுனால, இந்த ஜாதி பற்றின் காரணமாக அங்கங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. நீ இந்த ஜாதியே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எவன் வருவான்? திரும்பியே பார்க்க மாட்டான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ராமதாஸ் பிறப்பால் இருளர், சரி படிப்பால் பறையர், அப்புறம் நடிப்பால் வன்னியர் சொல்லிக்கிறார் அவர். இந்த மாதிரி ஒரே ஆள் 3 ஜாதி மாறுறோம் இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது. பெரியார் சொன்ன மாதிரி மதங்கள் மாறுவதற்கு இடம் இருக்குது சட்டத்தில். இங்கே ஜாதி மாறுறதுக்கு எங்கே சட்டம் இருக்குது? ஒருத்தனை செத்தானா அவன் செத்து சுண்ணாம்பானாலும் சரி, அவன் அந்த ஜாதியில் தான் சாக முடியும். ஸோ இதுதான் நடைமுறை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு ஏமாத்துறது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்போ நாங்களாம் இப்போ சொல்கிறோம், எவ்வளோ நாள் பேசலை ராமதாஸ் யாருன்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு வரும்ல. இப்போ வந்து என்ன குறைபாடுலாம் வருதா சார்? நீங்கள் ஓப்பனாக அடிக்கிறீங்களா ராமதாஸ் அவர்களை? டைரெக்டாக அடிக்கிறீங்க, டைரெக்டாக பேசுறீங்க, டைரெக்டாக திட்டுறீங்க. ஏங்க அவன் என்ன பையங்க, அவனை இவன் தான் ராமதாஸ் சொல்லுவேன். நான் என்ன டைரக்டுன்னா இன்டைரக்டுன்னா நான் அப்படி தானே பேசுவேன். நாங்கள்லாம் அப்படி தானே. என்ன அவருக்கு என்ன எங்களுக்கு என்ன இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை வந்து போன நாயினி நாங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்ச கூட்டத்தில் வந்து மைக்கு பிடிச்சிட்டு சத்தியம் பண்ண வயசானாலாம் எல்லாம் விட்டு இது பண்ணானுங்க. சத்தியம் 1, சத்தியம் 2, சத்தியம் 3 இது மாதிரி ஆச்சு. இந்த அன்புமணி அதுக்கு மேலே 5 சத்தியம்லாம் பண்ணால் எதுவுமே யாருமே செய்யலை. அவர் சத்தியசீலர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம் பார்ப்போம். இப்போ நாம் வந்து டைரெக்டாக எங்கே என்ன கொலை மிரட்டல் விடுறது? ஓப்பனாக பேசி ஓப்பனாக அடிக்கிறீங்க ராமதாஸ். இல்லை, அன்புமணி வந்து என்ன சொல்கிறான், உன்னை கொண்டு விடுவோம் தானே சொல்கிறேன். சுசீலாவை சொல்கிறான் உன்னை கொண்டு விட ஓடி போயிடு அப்படின்றான். அந்த இது எல்லாருக்கும் ஆள் வச்சுன்னு இருக்கான். அவன் அடிக்கிறதுக்கு அவன் இவங்களை அடிக்கிறதுக்கு. இப்போ வந்து வீட்லேயே பாய்சன் வச்சு ராமதாஸை கொண்டுட்டு போகிறாங்கன்னு என்ன பண்ணுறீங்க? அந்த ஸ்ரீகாந்தி இருக்குதுல்ல, அதுதான் சோறுலாம் சமைச்சு எடுத்துன்னு போகுது. இப்போ வீட்டில் சமையல்லாம் கிடையாது. எங்கள் திண்டிவனத்தில் சமைச்சு எடுத்துன்னு போய் எங்கள் அப்பான்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப வருது வீட்டுக்கு. 3 வேளைக்கு அதுதான் பண்ணுது அந்த அம்மா. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து நடக்க முடியல அப்படி இவ்வளோலாம் பாசாங்கெல்லாம் போடுறான்ல. இப்போ நீச்சல் குளத்தில் நடக்கிறேன், வெளியில் நான் அவ்வளோ பைல்வான் மாதிரி காமிச்சிக்கிறேன். அப்புறம் ஏன்டா வந்து யாரையாவது பார்க்க வந்தானே போன மாதிரி படுக்க வச்சுட்டு கால் அந்த பக்கம் வச்சுக்கின்னு சுற்றி வராங்க. இது என்ன பண்ணுறது நீ சொல்லு? கேட்டால் நான் குல தெய்வங்கிறேன், ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா? அது பக்கத்தில் இன்னொன்று படுக்க வச்சுக்கிறேன், அவன் பொண்டாட்டி அது மூஞ்சிலே இவன் குத்தனான் பாருங்க, பாட்டிலால் அடித்தான், வாட்டர் பாட்டிலால். இந்த அன்புமணி மூஞ்சிலாம் வீங்கி போச்சு. அப்புறம் பார்த்தா எப்போது மாதிரி சார் இவனுக்கு பயங்கரம் நான் நடிக்கிறேன் சார். அவங்க தான் வந்து கூத்தாடி தானே, அந்த கூத்தாடி ஃபேமிலி அதெல்லாம் நடப்பாங்க. இவன் இந்த பக்கம் பாடியில் கட்டு போட்ட மாதிரி போட்டு கிடக்குது, அது பக்கத்தில் அவங்கள போட்டு வச்சுக்கிறாங்க. வர்றவன் என்ன பண்ணுறான், அதை விட்ட உடனே அது ஏதோ மூல ஸ்தானத்தில் போயிட்டு இந்த இவனுங்க குலதெய்வத்தை பார்க்குற மாதிரி சுற்றிட்டு ஊந்து கும்பிட்டு ஓடிக்கினே இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு என்ன கிடக்குது, அவனுக்கு என்ன தெரியுது? போகும்போதே உள்ளே விடும்போது அதானே சொல்கிறாங்க, குலசாமிப்பா நீங்கள் நேராக போங்க. அவனை ராமதாஸே சொல்கிறானே, முத்தி போச்சு இல்லை பைத்தியம். அதே பணக்காரனை சுற்றி 10 பேர் சார், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர். உனக்கு ஒரு கட்சி வேறு வச்சுனுங்கிறானுங்க, ஒரு 1000 பேர் பணம் இருக்குது.
சுற்றி சுற்றி வரானுங்க. இதுதான் இவனுங்க. இதை வச்சுட்டு வண்டி ஓட்டுறான். இதுக்கப்புறம் இது நடக்காது. இந்த விஷயம் வந்து நடக்காது, எடுபடாது. உண்மையெல்லாம் ஊர் உலகத்தில் தெரிஞ்சு போன பிறகு யார் மதிப்பாங்க? கண்டிப்பாக சார். நிறைய விஷயம் பேசுகிறீங்க. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.